சரத்து ஏன்னா இவ்வளோ நேரம் வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுண்ணா, அதான் லேட் ஆயிடுச்சு. அம்மா சரத் பேசுகிறேம்மா. ஏப்பா சரத்து சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏப்பா நான் சாப்பிட்டேம்மா. ஹரிஷா, இங்கே காசு வைக்கிறேன், எடுத்து போடா. இங்கே பாருங்க மதனண்ணா, 2 பேரும் காமெடி பண்ணது போதும். மளிகை சாமான் வாங்கணும், காசு கொடுங்கண்ணா. நாளைக்கு வாங்கிக்கடா. அப்படியாண்ணா? சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா. சரத்தை கொடுத்துட்டானா? அதெல்லாம் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாரு. சரி இந்தாடா. கொடுங்கண்ணா. அம்மா சரத் பேசுகிறேம்மா. ஏப்பா சரத்து சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஏப்பா நான் சாப்பிட்டேம்மா. சரிம்மா, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாம்மா? என்ன சரத்து, உன் ஆளுகிட்ட பேசி முடிச்சிட்டியா? ஏன்னா நீங்கள் வேற, அம்மா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஹரிசு, நான் சொல்கிறத நம்ப முடியுது? ஆமாம்மா, நம்ப முடியலண்ணா. ஏன்டா நீ வேற. அண்ணா, உங்களை மாதிரி சம்பளம் அதிகமாக வாங்குறதா இருந்தா பொண்ணுங்க பின்னாடி சுற்றலாம். நான் வாங்குற சம்பளம் எனக்கும் வீட்டுக்குமே சரியாயிருது. இதில் எங்கன்னா போய் லவ்வெல்லாம் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் வேற. சரியா சொன்னடா. உடனே கட்சி முடியும். என்னடா அந்த கந்து வெட்டிலாம் வாங்கிட்டு காசு வேற பத்தல, என்னடா பண்றது? சோப்பா, ஒரே டென்ஷனா இருக்குடா. ஹரிஷ், வாடா சொல்றா. அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்கா? இன்னைக்கு ஒரு டைலாக் சொன்னியா, ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பா வரும்டா. வரவே வராது. ஒரு நாளும் கடன் வாங்குற சூழ்நிலை எனக்கு வரவே வராது. வரும்டா. காமெடி பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. இப்போ புரியுதா? எல்லாத்துக்கும் கடன் வாங்குற சூழ்நிலை வரும்னு. கடன் வாங்காலன்னா யாராலையும் இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. சரி, என்ன இருந்தாலும் நம்ம பையன் ஆயிட்டா, இங்க வா. காசு இல்லை போ. நானே கந்து வெட்டி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், இவன் வேற.
இவன் இங்கே என்ன பண்ணுறான்? கடையை பார்க்குறான், பர்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். டேய் சரத்து, சொல்கிறா. மளிகை சாமான்லாம் முடிஞ்சு போச்சுடா. வாடா வெளியில் போய் சாப்பிட்லாம். தம்பிங்களா, வெளியே சாப்பிட போகலாமா? ஆமாண்ணா, அதை தானே இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னடா யோசிக்கிற? இல்லைண்ணா, நான் வரல. பசங்க கூட வெளியில் போகிறேண்ணா. அங்கே போயிட்டு சாப்பிட்றேண்ணா. நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வாங்க. ஹரிசே, நம்ம வெளியில் போகலாமா? சரி போகலாம்ண்ணா. இல்லை, இதில் எங்கே போய் வெளியில் சாப்பிட்றது? இன்றைக்கி ஒரு நாள் சமாளித்தா போதும். நாளைக்கு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். நேற்றோட கம்பெனியில் இன்றைக்கி நல்லா இருந்துச்சுண்ணா. ஒர்க் நல்லா போச்சு. மச்சி, என்ன மச்சி நல்லா இருக்கியா? அப்புறம் கம்பெனிலாம் எப்படி போகுது? நாசமாக போகுது மச்சி. என்ன மச்சி, சாப்பிட்டு இப்போ தான் வரேன். நீ இப்போ தான் மச்சி சாப்பிட போகணும். சரி, நான் ரூமுக்கு போகிறேன், நீ பேசி முடிச்சுட்டு. சரிங்கண்ணா. வாங்க சீனியர. அப்புறம் சாப்பிட போகிறீங்களா? ஆமாம் சீனியர், நானும் சாப்பிட வரணும். வாங்க. வரேன். வெளியே சாப்பிட போகிறேன்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணுறான்? டேய் தம்பி, எப்படா வந்த? சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. ஹரிஷ் எங்க? அவன் வெளியே பசங்கிட்ட பேசிட்டு இருக்கான், சீக்கிரம் வந்துடுவான். ஓகேண்ணா. என் பாக்கெட்டில் அமௌண்ட் எப்படி வந்துச்சு? ஹரிஷ், ஒரு நிமிஷம் இருடா. சொல்லுடா. என் பாக்கெட்டில் அமௌண்ட் நீயா வச்ச? இல்லைடா, நான் வைக்கலடா. நானும் சாப்பிட்டேன். எனக்கு எதுக்குண்ணா இந்த பணம்? காசு இல்லைண்ணா ஏன் கேட்க மாட்டியா? அப்படிலாம் இல்லைண்ணா, என்கிட்ட பணம் இருக்குது. டேய், மறுபடியும் போய் சொல்லாதடா. நான் உன்னை ஈவினிங் வந்து பார்த்துட்டு இருக்கேன். படம் முன்னாடி நிற்கிற, பர்ஸ் எடுத்து பார்க்குற, ரூமில் தண்ணி நின்று தண்ணியில் பிஸ்கட் தொட்டு திங்குற. இப்போ சொல்லு. வீட்டுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சுண்ணா. அதனால் கையில் இருந்த பணத்தையெல்லாம் அனுப்பி வச்சுட்டேன். இப்போ கையில் சுத்தமாக பணம் இல்லை. சமாளிச்சிட முடியும்னு நினச்சேன். என் சூழ்நிலை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். அமௌண்ட் வச்சதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப பில் பண்ணாத, உனக்கு செட் ஆகலை. வா கம்பெனிக்கு போகலாம். சூழ்நிலை மனிதனோட வாழ்க்கை எப்படி வேண்டுமானால் புரட்டி போடும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்ந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும். இல்லை, சூழ்நிலையை வெற்றி பெறும்.